இத மீனாட்சி கொண்டு போய் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு. இது என் கையால சமைச்சதான்னு அவரு கேப்பாரு. ஏன் ஹாசினி கொண்டு வரலையா, நீ எதுக்கு கொண்டு வந்தன்னு கேப்பாரு. அது உனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடும்ல மீனாட்சி, அதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? எங்க மாமா அப்படியெல்லாம் சொல்லாது. எங்க மாமாவுக்கு மீனாட்சி அக்கா சமைச்சாதான் பிடிக்கும். அதெல்லாம் அப்போ. இப்போ நான் சொல்ற மாதிரி தான் சொல்லுவாரு. இப்போ நீங்க யாரும் அவருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். சரி மீனாட்சி, இத நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, டேஸ்ட் எப்படி இருக்கு நான் பாக்குறேன். ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. இருந்தாலும் ஏன் கைப்பக்கம் அளவுக்கு வரல. இதெல்லாம் என் புருஷன் சாப்பிடக்கூடாது. நான் அவருக்கு புது விதமா என் கையால டிஃபன் செஞ்சு கொடுக்கறேன். இத ஓரமா வச்சிடலாம். பாத்தி அடி இவள. அக்கா, வர வர இவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாடி, இதெல்லாம் மாமா குடுக்கற இடம் தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடுறா. ஆமாக்கா, மாமாவும் கேடிதான். இவங்க கழுத்துல தாலி கட்டலன்னு போய் சொல்லிட்டு நம்மள எத்தனை நாள் ஏமாத்திருக்கு. அப்படிப்பட்ட ஆள் தானே அவரு. இப்ப இவங்க கிட்ட இவங்க சமைச்சாதான் சாப்பிடுவேன்னு சொன்னாலும் சொல்லிருக்கோம். கண்டிப்பா சொல்லிருக்கோம், நிச்சயமா சொல்லிருக்கோம்க்கா. மீனாட்சி, டிஃபன் கேட்டல ரெடியா? மாமா ஒரு நிமிஷம் இரு, டிஃபன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட தானே டிஃபன் கேட்டேன். மீனாட்சி வந்து சாப்பிடு வா. ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? என்ன மாமா இப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குளிக்கும் போது ரகசியமா என்கிட்ட என்ன சொன்ன? ஏய், நான் என்ன சொன்னேன்? மீனாட்சி கையில சமைச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இனிமே தினமும் என் கையால சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னியா இல்லையா? இத பாரு. ஏய், அங்க ரகசியமா அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க இருக்கிறதுனால பேச்ச மாத்த பாக்குறியா? ஏய், என்னடி கதை சொல்லிக்கிட்டு இருக்க? குளிக்கும் போது நான் எப்ப இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்? மாமா நடிக்காத மாமா.